சீமான் தோற்ற இடம் எங்க? முதல்ல தேர்தல்ல நிக்கவே இல்லை. 2011 நிக்கல, 14லயும் நிக்கல, 19 நின்னாரு, 16 நிக்கிறாரு. 1% வாங்குறாரு. ஆமா, 1% வாங்குறாரு. 19 3% வாங்குறாரு. 1%ல இருந்து 3% எடுத்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா 200%. அது ஆமா, ஒரு பெரிய வளர்ச்சி. ஆமா, 1 + 2 ஆயிடுது. அப்ப 100 + 200 சதவீதத்துல போட்டீங்கன்னா 200% வளர்ந்துருக்கிற பெரிய வளர்ச்சி தான். அதே போலவே 2019 அப்புறம் 21 எலெக்ஷன், அதுலயும் 6%. அந்த 6%ன்றது பர்சன்டேஜ் கணக்குல பாத்தீங்கன்னா 100 மடங்கு 100%. 200ங்கிறது 100 மாதிரி பர்சன்டேஜ்ல நீங்க பார்க்கணும், வெறும் நம்பர்ல பார்க்க கூடாது. அப்ப கிராஃப்ல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இங்க ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி 200% மேல போறாரு, அப்புறம் 100% கீழே இறங்கிட்டாரு. 24 எலெக்ஷன்ல 8% வளர்ச்சி தான். ஆனா பர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா 25%. அப்ப கிராஃப் எப்படி இருக்கு? இங்க ஸ்டார்ட் பண்ணி இப்படி போயிட்டு இப்படி இறங்கிருச்சு. கிராஃப் நம்பர்னு பாத்தீங்கன்னா 1, 3, 6, 8 மேல போகுதுன்னு மாதிரி தெரியும். பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா இறங்கிக்கிட்டே போகுது.